நாம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல அப்பாச்சி ஆர்டிஆர் 160. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் எடிஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்களா பிளாக் கலரில் இருக்கும். அதில் வர எம்பளம் கூட பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல இருக்கும். 2024 லாஸ்ட்டு TN 67 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிலோமீட்டரே மொத்தமே ஓடவே இல்லை, மீட்டர் இன்னுமே மாட்டாம வச்சிருக்காரு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 95% அப்படியே இருக்கு. சரி, நம்ம ஓட்டிட்டு வந்து மண்ணும் அழுக்கு மட்டும் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட் நம்பர் கார்டெலாம் பாருங்க, டேமேஜ் உடஞ்சு உதஞ்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. TN 60 நம்பரு. ஹெட்லைட் வைசர் டூம்லாம் பாருங்கள், எங்கேயுமே உடையில தேயில, நல்லா இருக்குது. டேங்க் ஸ்கூப்லாம் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, பாடியில் தெளிவாக இருக்குது வண்டி. டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா சைட் டோரும் பாருங்கள், அந்த சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் விட்டு அந்த லேபிள் கூட இன்னும் அது அப்படியே இருக்குது, இன்னும் ஒன்றுமே ஆகலை, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்ஜினில் எங்கேயுமே பார்த்தீங்களாக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு நட்டு போல்ட்டு ஸ்லிப் ஆனதோ ஸ்க்ராச் பண்ணதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. இன்னும் அதை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பார்கோட் ஸ்டிக்கர் கூட அப்படியே கீழே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. செயின்ஸ் பாக்கெட்லாம் பாருங்கள், எந்த ஒரு ரஸ்ட்டும் இல்லை, அப்படியே புதுசாக இருக்குது. சைட் டோருமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. சீட் கவர்லாம் பாருங்கள், கம்பெனியில் எந்த வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. டெயில் பீஸுமே பாருங்கள், ஹெல்மெட் போட்டு வச்சு செஞ்சு கிராஸ் ஆனது அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. டேஞ்சர் லைட் அசம்பிளியுமே பாருங்கள், அருமையாக இருக்குது. சைடில் ரைட் சைட்லேயுமே டெயில் பீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஃப்ரீ டயர் கண்டிஷனுமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 90% மேலேயே இருக்குது. சைலன்சர்லையும் பாருங்கள், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. அந்த ஆர்டிஆர் எம்பளம் கொண்டு எல்லாமே சின்ன அழுக்கு கூட படியாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ரைட் சைடு டோருமே பாருங்கள், சின்ன டேமேஜ் கூட ஆகலை, பக்காவாக இருக்குது. டேங்க்லேயுமே ரைட் சைடு பாருங்கள், நம்ம நின்று பார்த்தா நம்ம முகம் தெரிகிற அளவுக்கு இருக்குது. லேட்டஸ்ட் அந்த எம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பியானோ பிளாக் மாற்றிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த டேங்க் கலரோட அப்படியே ஓரியண்ட் ஆகி ஒரே மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. என்ஜின் சைட்லாம் பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன டேமேஜோ ஸ்க்ராச் ஆனதோ ஒரு நட்டு போல்ட்டு ஸ்லீப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கீழே ஒரு இன்ஜின் ஸ்கூப்புமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கேயுமே உடையில வைக்கல, ஏதாவது ஸ்பீட் பிரேக் உள்ள டம்முன்னு விட்டால் கூட உடஞ்சிரும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது, தெளிவாக இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க்லாம் பாருங்கள், ABS கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இது சிங்கிள் சேனல் ABS. இதுலேயுமே எங்கேயுமே பாடியில் எங்கேயுமே ஒரு டேமேஜ் ஆகலை. அந்த ABS கிட்டுமே எதுவும் டேமேஜ் ஆகி பிரேக் ஆகி டேப்லேயும் படிக்கலை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஓடவே இல்லை, கிலோமீட்டர் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா 5.2 கிலோமீட்டர் ஒன்று மணி அப்படியே வச்சுருக்காங்கன்னு கஸ்டமர் மீட்டரே மாட்டாமல் வச்சுருக்காரு. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு சின்ன குறையுமே சொல்ல முடியாத வண்டியில் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. இது ஒரு ஃபைனான்ஸ் சீசிங் வண்டி தான், டிவிஎஸ் ஃபைனான்ஸ் சீசிங் வண்டி, பக்காவாக இருக்குது. பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ தேஞ்சோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை வண்டியில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு இந்த வெறும் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கிலோமீட்டரே ஓடாமல் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்க 1,11,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.